Hi everyone, நான் உங்கள் பிரபாகரன் from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியலில் எக்ஸல் புதுசாக நிறைய ஃபார்முலாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலாவை எடுத்து பேச போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆஃப்டர் அண்ட் டெக்ஸ்ட் பிஃபோர் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலாஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. இது யாருக்கெல்லாம் இருக்கும், எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், இது எப்படி எனேபிள் பண்ணுறது வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோன்றதுனால ஃபுல்லாக பார்ப்பீங்க நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், இந்த ஃபார்முலாஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை பிரிக்கணும் அப்படின்னா லெஃப்ட்டு, ரைட்டு, மிட்டு, லென்னு, ட்ரிம்மு, தென் சர்ச், ஃபைண்டுன்னு மல்டிபிள் ஃபார்முலாஸை போட்டு ஃபர்ஸ்ட் நேமு லாஸ்ட் நேமுன்ற மாதிரி நம்ம பிரிப்போம். அதுக்கும் பயங்கரமாக டெடிகேட்டிவ் வீடியோலாம் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல் வரும். எதுக்காக நம்ம இந்த லேட்டஸ்ட் ஃபார்முலாஸை எடுத்துக்கணும், நமக்கு தேவைன்ற புரிதல் உங்களுக்கு வரும்ன்றதுனால கம்பேர் பண்ணி பார்க்குறது நல்லது. வேறு வழியே இல்லை, இந்த ஃபார்முலாலாம் இல்லைன்னா நீங்கள் பழைய கான்செப்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது, புரிகிற மாதிரியே நம்ம பண்ணியிருக்கோம். இல்லை எனக்கு புது ஆப்ஷன் இருக்குது, புதுசான ஃபார்முலா இருக்குன்னா டைரெக்டாக நீங்கள் இந்த லேட்டஸ்டான ஃபார்முலாஸையே யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலையை ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். முதல்ல இந்த ஃபார்முலாவுடைய சின்டாக்ஸ் அப்புறம் இதோட ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுவோம். இந்த ஃபார்முலா ஒரு நியூவான ஃபார்முலா, டைனமிக் அரே கான்செப்டை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகிற ஒன் ஆஃப் த ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டை கொடுத்துட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டாலே நிறைய ஃபார்முலாஸ் வருது. நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா டெக்ஸ்ட் ஆஃப்டர் வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் ஆஃப்டர் இதில் நிறைய ஆர்குமெண்ட் இருக்குது. இதில் மேண்டேட்ரி ஆர்குமெண்ட்னால் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணும், தென் எதை வச்சு பிரிக்க போகிறீங்கன்ற டீலிமிட் ஆப்ஷனை கொடுக்கணும். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஆப்ஷனல், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஃபார்முலாவை பற்றி ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக ஃப்யூச்சரில் பார்ப்போம். பீட்டா வெர்ஷன்லாம் இருக்குது, எப்படி இது ஒர்க் ஆகுதுன்ற க்யூரியாசிட்டி எனக்கு, அதனால் நான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. ஃப்யூச்சரில் இது பெர்மனண்ட்டாக டெடிகேட்டிவாக வந்துட்டு லைவாக வரும்போது பீட்டா வெர்ஷனில் இருந்து எல்லாருக்குமே ரிலீஸ் பண்ணுற நிலைமைக்கு வரும்போது நம்ம இதை பெருசாக காம்ப்ரிஹென்சிவாக பார்ப்போம். இதில் மாற்றங்கள் இருக்கலாம், இதில் வர்ற பக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணப்பட நிறைய விஷயங்கள் நடக்குன்றதுனால அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிறது நல்லது. வாங்க இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டெக்ஸ்ட்ன்ற இடத்துல நம்ம இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி கமா போட்டுவிடலாம். தென் டெலிமீட்டரில் நம்ம இந்த ஸ்பேஸை வச்சு பிரிக்கிற மாதிரி அசியூம் பண்ணி பண்ணலாம். நீங்கள் டெக்ஸ்ட்டை வச்சு பிரிக்கலாம், நம்பரை வச்சு பிரிக்கலாம், எல்லாத்தையுமே வச்சு பிரிக்கலாம். பட் நான் இந்த இடத்துல இந்த ஸ்பேஸை வச்சு பிரிக்க போகிறேன். டபுள் கொட்டேஷனில் ஸ்பேஸ் விட்டு டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி கமா போட்டுட்டு அப்படியே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். எல்லா ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டையும் முடிக்கலாம். பட் நம்ம இப்போ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இது ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட்டில் உள்ள அந்த ஸ்பேஸை ட்ரிகர் பண்ணி இதை நான் ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ட்ராக் பண்ணியாச்சு, ஃபஸ்ட்டு ஸ்பேஸை ட்ரிகர் பண்ணி அதுக்கு அடுத்தது இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து அவுட்புட்டாக கொடுத்துருச்சு. பட் நமக்கு பாருங்களேன், இந்த இடத்துல எத்தனாவது இடத்துல உள்ள ஸ்பேஸை வச்சு எடுக்கணுன்ற ஒரு கிளாரிட்டியை கொடுக்கல. நான் என்ன பண்ணுறேன், சும்மா போயிட்டு மூணாவது ஆர்குமெண்ட்டில் இன்ஸ்டன்ஸில் போயிட்டு செகண்ட் இன்ஸ்டன்ட்னு கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன், ஃபார்முலாவை ட்ராக்கும் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்பேஸை தான் ட்ரிகர் பண்ணி அவுட்புட்டை கொடுன்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோன்றதுனால இதில் ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எரர் அடிக்குது. பட் இங்கே 2 ஸ்பேஸ் இருக்குன்றதுனால லாஸ்ட்டில் உள்ள ராஜான்ற ஒரு கம்ப்ளீட் வேர்டு எடுத்து கொடுத்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபார்முலாவை கஸ்டமைஸ் பண்ணலாம், ரைட்? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், கமா போட்டுட்டு அடுத்த ஆர்குமெண்ட்லையும் ஸ்கிப் பண்ணுறேன், அடுத்த ஆர்குமெண்ட்டையும் ஸ்கிப் பண்ணுறேன். ஃபைனல் ஆர்குமெண்ட்டில் டபுள் கொட்டேஷன் போட்டு நான் க்ளோஸ் பண்ணும்போது ஒருவேளை எரராக இருக்கிற பட்சத்தில் என்ன அவுட்புட்டில் வரணும், பிளாங்காக வரணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்ட்ரு பண்ணிவிட்டு நான் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணும்போது ஃபுல் அவுட்புட் வந்துருச்சு. எங்கெல்லாம் செகண்ட் இன்ஸ்டன்சஸ் இருக்கோ அங்கே அவுட்புட் வந்திருக்கு, இல்லைனா பிளாங்காக வந்திருக்குன்ற மாதிரி இந்த ஃபார்முலாவை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். சரி, இதில் ஒரு கொஸ்டின், எனக்கு வந்து இந்த லாஸ்ட் நேம் மட்டும் வேணும், ரஹானே அப்படின்ற லாஸ்ட் நேம் வேணும். பட் இங்கே லாஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நேமாக வந்திருக்கு. இந்த ஒரு இன்ஸ்டன்ஸஸை வச்சு பிரிச்சுக்கலாம். பட் இங்கே ராஜான்ற நேம் வேணும், பட் இது 2 ஸ்பேஸை தாண்டி இருக்குன்ற மாதிரி இருக்கிற அக்கரன்ஸ். எனக்கு லாஸ்ட் நேம் வேணுன்ற நீட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த இடத்துல -1 கொடுத்தீங்கன்னா ரஹானின்றது வந்துருச்சு. அதே மாதிரி எல்லாருக்குமே லாஸ்ட் நேம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருச்சு. திங்க் அபவுட் இட், பழைய கான்செப்டில் இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை கொண்டு வர்றதுக்கு லாஸ்ட் நேமை பிரிக்கிறதுக்கு லாஸ்ட்டாக உள்ள ஸ்பேஸ் எங்கன்னு தேடணும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ட்ரிம் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ரைட்டுன்னு மல்டிபிள் கான்செப்டை யூஸ் பண்ணி பண்ணணும். பட் இங்கே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வர்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. கட்டாயமாக உங்களுக்கு இது புரியும் நம்புகிறேன்.
நம்ம இப்போ பார்த்த டெக்ஸ்ட் ஆஃப்டர் ஃபங்க்ஷன் மாதிரியே டெக்ஸ்ட் பிஃபோர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது அப்படியே இந்த ஃபார்முலாவுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகும். அதையும் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஒருவேளை இந்த ஃபங்க்ஷனெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 365 சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். அப்படி இல்லைனா கூட எக்ஸல் ஃபார் வெப்பில் நீங்கள் ஃப்ரீயாக இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி நீங்கள் 365 சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா ஃபைல் போங்க, அக்கௌண்ட்டுன்ற டேப் இருக்கும், அது உள்ள ஆஃபீஸ் இன்சைடரில் சேஞ்ச் சேனலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பீட்டா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அக்ரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு வந்துடும். நீங்களும் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு கீவேர்ட் பீட்டா வெர்ஷன், ஆஃபீஸ் இன்சைடர் பீட்டா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கடையமாக இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு நிறைய பப்ளிஷ் பண்ணுவேன். நீங்களும் அதை பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். See you all in the next interesting video. Thanks for watching.